இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடந்த 3 நாட்களாக திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும் நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 எடுக்கப்படுகிறது. இந்த 3 நாட்களிலும் ஒரு மனிதரை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். அவர் நிக்கதேம். பொதுவாக நற்செய்தி வாசகங்களை பார்த்தோம் என்றால் 4, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். இந்த 4ஐ ஒத்தமைவு நற்செய்திகள் என்று சொல்லி மத்தேயு, மார்க், லூக்கா இதை சொல்வார்கள். யோவான் நற்செய்தி 4வது நற்செய்தி. மற்ற 3 நற்செய்திகளையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம், படித்தாலே புரியும். ஆனால் யோவான் நற்செய்தி அதிகமான இறையியல் கருத்துக்களை கொண்டுள்ளது. and there are so many theological reflections நிறையாக இருக்கின்றது. அதை சில நேரத்தில் யோவான் நற்செய்தி படிக்கும்போது புரியாதது போல தோன்றும். ஆனால் நிறைய இறையியல் கருத்துக்கள் இந்த யோவான் நற்செய்தியில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு வாசகம் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நிலை வாழ்வு, நிறை வாழ்வு எப்படி பெறுவது என்பது. அந்த நிலை வாழ்வையும் நிறைவான ஒரு வாழ்வையும் பெறுவதற்காகத்தான் மனிதனுடைய தேடல் விரிவடைந்து கொண்டே செல்கின்றது. இது இப்பொழுது நடப்பது மட்டுமல்ல, தொடக்க காலத்திலிருந்தே இந்த தேடல் தொடங்கிவிட்டது. அந்த தேடல் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே இந்த நற்செய்தியை பற்றி ஒரு இறையியல் சிந்தனையாக இன்று நாம் சிந்திப்போம். யூதர்கள் பலமுறை இந்த நிறைவான நிலையான வாழ்வை பெற வேண்டுமென்று இயேசுவிடம் கேட்டார்கள். நிறைய பேர் கேட்டார்கள். அதில் ஒருவர் வந்து கேட்கின்றார், நல்ல போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? மார்க் நற்செய்தி 10:17 கேட்கின்றார். அப்பொழுது இயேசு என்ன தெரியுமா சொல்கிறார்? உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் என்று சொல்கிறார். ஆக அந்த நிறை வாழ்வுக்கு ஒரு நிபந்தனையாக பகிர்தலை அவர் கொடுக்கின்றார். பகிர்ந்து வாழ வேண்டும், அது நிறை வாழ்வுக்கு ஒரு அடிப்படை என்று சொல்கின்றார். மற்றொரு முறை இன்னொரு திருச்சட்ட அறிஞர் கேட்கின்றார், நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்று அவர் சொல்கின்ற பொழுது, நீ அன்பை காட்டு, உன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்து என்று சொல்கிறார். எனவே இரண்டாவது நிறை வாழ்வுக்கு, நிலைவான வாழ்வுக்கு என்ன அடிப்படை என்றால் அன்பை அவர் சுட்டி காட்டுகின்றார். மூன்றாவதாக இந்த நிக்கதேம் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். நிக்கதேமும் கேட்கின்றார். அப்பொழுது சொல்கின்றார், நம்பிக்கை கொள்ள வேண்டும், இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அது நிலை வாழ்வு பெறுவதற்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. பகிர்தல், அன்பு, இறுதியாக இயேசுவினிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதையும் குறிப்பிடுகின்றார். இந்த நிக்கதேம் 3 நாட்களாக இவரை நாம் பார்க்கின்றோம். இந்த நிக்கதேம் யார் என்றால், இவர் ஒரு யூதர், சாதாரண யூதர் கிடையாது. இவர் ஒரு பரிசேயர், சிறந்த மறைநூல் வல்லுனர், தலைமைச் சங்க உறுப்பினர். இவரை பற்றி ஒத்தமைவு நற்செய்தி மத்தேயு, மார்க், லூக்காவில் அதிக குறிப்புகள் கிடையாது. ஆனால் இந்த யோவான் நற்செய்தியில் இவர் 3 முறை வருகிறார். 7வது அதிகாரம் 51 இவ்வாறாக பார்க்கின்றோம். நிக்கதேம் இவ்வாறு சொல்கிறார், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பு அளிப்பது நமது சட்டத்தின்படி முறையாகுமா என்று இயேசுவின் சார்பாக இயேசுவுக்காக துணிவுடன் கேள்வி கேட்கின்றார். இறுதியில் இதே நிக்கதேம் யாருக்கும் அஞ்சாது வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்து 30 கிலோகிராம் கொண்டு வந்து இயேசுவினுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு இந்த நிக்கதேம் உதவி செய்கின்றார். இவ்வாறாக இந்த நிக்கதேமினுடைய வளர்ச்சி படிப்படியாக இருக்கின்றது. முதலாவதாக அவர் தயங்கி இயேசுவிடத்திலே வருகின்றார். இறுதியாக பார்க்கின்ற பொழுது அந்த தலைமைச் சங்க உறுப்பினர்களிடம் சென்று இயேசுவினுடைய உடலை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர் துணிவில் வளர்கின்றார். ஆக நிக்கதேமினுடைய வளர்ச்சி இவ்வாறாக இருக்கின்றது. இந்த நிக்கதேம் இயேசுவால் கவரப்பட்டவர். எப்படின்னா, எருசலேம் ஆலயத்தில் இயேசு சாட்டை பின்னி அங்கு வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றவர்களெல்லாம் அடிக்கின்றார். அதை பார்த்து இவருக்கு இயேசுவின் மேல் ஒரு பற்று வருகின்றது. பணத்திற்காக அந்த வியாபார தலத்தை இப்படி சூறையாடி கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி இயேசு செய்த அந்த ஒரு செயலால் இந்த நிக்கதேம் ஈர்க்கப்படுகின்றார். எனவே அவரிடத்தில் வந்து பாராட்டை தெரிவிக்கவும் அந்த நிக்கதேம் வருகின்றார். அப்பொழுதுதான் இந்த ஒரு கேள்வியை கேட்கின்றார், நிலை வாழ்வு பெற, நிறைவான ஒரு வாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கின்றார்.
அந்த கேள்விக்கு தான் இயேசு பதில் சொல்கின்றார். அவர்களுடைய அறியாமையை போக்குகின்றார். எப்படி அறியாமையை போக்குகின்றார்? அன்றைய நாளில் யூதர்களாக பிறப்பது என்பது ஒரு பெருமை. அந்த பெருமை நிக்கதேமுக்கும் இருந்தது. ஏனென்றால் அவரும் ஒரு யூதர். அதனால் அவரும் பெருமை கொள்கின்றார். யூதராக பிறந்த காரணத்தினால் தங்களுக்கு இறைவன் தரும் மீட்பும் நிறை வாழ்வு கிடைக்கும் என்று யூதர்கள் நம்பினார்கள். யூதராக பிறப்பதே பெருமை. அந்த யூத இனத்தில் பிறந்தா எந்த காரியமும் செய்யாமல் கடவுள் டைரெக்டாக அவங்களுக்கு நிலை வாழ்வு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒரு பெருமை இருந்தது. இவருக்கும் நிக்கதேமுக்கும் இருந்தது. ஆனால் இந்த நிக்கதேம் எப்படிப்பட்டவர் என்றால் சற்று வித்தியாசப்பட்டவர். அவர் ஒரு நேர்மையானவர், திறந்த மனம் கொண்டவர். அதனால்தான் இயேசுவிடத்திலே சென்று நிலை வாழ்வை எப்படி பெற வேண்டும் என்று கேள்வி கேட்கின்றார். அவர் ஒரு யூதர், நிலை வாழ்வு கிடைச்சிருன்னு தெரியும். இருந்தாலும் அவர் ஒரு திறந்த மனம் கொண்டவர். ஆகையால் இயேசுவிடத்தில் சென்று அவர் கேட்கின்றார். யூதராக பிறப்பது ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்தது அப்படின்னு இயேசுவுக்கும் தெரியும். ஏனென்றால் எசேக்கியேல் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், அவர்கள் மக்கள் அனைவருக்கும் ஒளியாய் இருக்கும் பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள். யூதர்கள் மக்கள் அனைவருக்கும் ஒளியாக இருக்கும் பணிக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் பல வேளைகளில் அவர்கள் அந்த ஒளியாக இருக்கும் பணியை செய்யவில்லை, மாறாக இருளாக அவர்கள் இருந்தார்கள். அதைத்தான் இந்த 3 நாட்களும் நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் இருளையே விரும்பினார்கள், ஒளியிடம் வரவில்லை. ஒளியை வெறுத்தனர், கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. எனவே அவர்கள் தண்டனை தீர்ப்பு பெற்றுவிட்டனர் என நாம் வாசிக்கின்றோம். அதனால்தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்போம், அவர்கள் வாழ்வடைய வேண்டுமென்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். மறுபடியும் தாயின் வயிற்றுக்குள் புகுந்தா பிறக்க முடியும் என்று கேள்வி கேட்கின்ற பொழுது, பிறக்க வேண்டுமென்றால் புது பிறப்பு அடைந்தால் இறையாட்சியை காண முடியும், நிறை வாழ்வை சுவைக்க முடியும். எப்படி புது பிறப்பு என்பது எப்படி? அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். புது சிந்தனை, புது சொல்முறை, புது செயல்பாடு, ஒரு புதிய வாழ்வு, ஒளியை விட இருளையே விரும்பும் போக்கை மாற்றி ஒளியை, நல்லதை, வாழ்வை விரும்பி ஏற்கின்ற ஒரு செயல்தான் புதிய வாழ்வு, புதிதாக பிறக்க வேண்டும் என்பது. இந்த புதிய வாழ்வில் நாம் கண்டடைகின்ற பொழுது பழைய பிறப்பில் வெளிப்படுகின்ற மனித இயல்பு அழிந்து விடுகிறது. அது பார்த்தோம்னா பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை, சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் போன்ற இந்த பழைய இயல்புகளில் நாம் அழித்துவிட்டு புதிய வாழ்வுக்கு நாம் பிறக்க வேண்டும். தண்ணீராலும் தூய ஆவியாராலும் இந்த புது வாழ்வு நமக்கு கிடைக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, துணிவு, தன்னடக்கம் போன்ற இந்த புதிய வாழ்வு. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யோவான் நற்செய்தியில் இவ்வளவு அர்த்தமிக்க ஆழமிக்க சிந்தனைகளை கடவுள் நம்மிடத்திலே விட்டு சென்றிருக்கின்றார். எனவே நாம் புதிதாக பிறக்க வேண்டும் என்றால் இந்த பழைய மனிதனுக்குள்ள இயல்பை நாம் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு நிக்கதேம் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். அவர் ஒரு யூதராக இருந்தாலும் அந்த ஒரு மமதையில், நாங்கள் யூதர்கள் கடவுளுடைய வாழ்வு கிடைத்துவிடும் என்ற மமதையில் இல்லாமல் திறந்த மனதோடு அவர் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் இயேசுவிடத்தில் கேட்கின்றார். அதனால் தான் தொடக்கத்திலே சொன்னேன், அந்த பகிர்வாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், இறுதியாக உறுதியாக கடவுளிடத்திலே நம்பிக்கை கொள்கின்ற ஒரு செயலாக இருக்கலாம். இதுதான் நிறைவான நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படை நாதமாக இருக்கின்றது. எனவே உயிர்ப்பின் காலத்தில் இருக்கின்றோம். பழைய மனித இயல்புகளை களைந்துவிட்டு புதிய வாழ்வுக்குரிய இயல்புகளை நாம் அணிந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக இந்த மண்ணகத்திலே நம்முடைய விண்ணக இடத்தை உறுதி செய்து கொள்ளலாம், நம்முடைய நல்ல செயல்கள் வழியாக. ஆமென்.